எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். இதை இப்படி மாற்றிக்கோங்க, இதை இப்படி சரி பண்ணிக்கோங்க, இப்படி இப்படி சங்கடங்கள் வந்து சேர்ந்துடும், இந்த அடிப்படையில் வரும். யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு டம்ளர் காப்பி தண்ணியை கொடுத்து வெளியேற்று, ரொம்ப உறவுகளை வச்சுக்கிறாத, இப்படி எல்லா வகையிலையும் உங்களுக்கு அறிவுரை கொடுக்குறோம். ஒரு காலத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து கூட்டு குடும்பமாக இருங்கன்னு சொல்கிறது போக, இப்போ எல்லாத்துக்கும் 10 அடி தள்ளி நிற்க வச்சு பாருன்னு சொல்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா கழிவும் முத்தி போச்சு, காலங்கள் மாறுது, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். அப்படி தூர நிற்க வச்சு தான் பார்க்கணும். பக்கத்தில் வர வச்சுட்டீங்கன்னா உனக்கு இடைஞ்சல் தான், உனக்கு வந்து நிம்மதியாக நீ வந்து சோறு கூட சாப்பிட முடியாதுன்னெலாம் அறிவுரை கொடுக்குறோம். சொல்கிறப்போ ஆமாம் ஆமாம் ஆமாங்கிறீங்க. ஆனால் நீங்கள் போய் வாழ்கிற இடத்துலையும் நீங்கள் தொழில் பார்க்குற இடத்துலையும் மாற்றமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இவன் பாடுற பாட்டுக்கு, இவன் சொல்கிற உபதேசத்துக்கு, உங்களுக்கு கொடுக்குற அறிவுரைக்கு என்ன மரியாதை இருக்குது? ஏதாவது அதுக்கு இது இருக்கா? அதை உதாசனப்படுத்திட்டு போயிட்டாலே ஒன்றும் நாசமாக போச்சுன்னு சொல்கிறோம். டேய் ஏன்டா அப்படி கிடைக்காத கையா,